வாங்க மக்களே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டைரெக்டாக இன்டர்வியூ வர சொல்லிட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், எனக்கு வந்து இது அந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்குமா என்னென்னு ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா அவங்க இன்டர்வியூ கொஸ்டின் வந்து ரியலி இந்த அளவுக்கு ஒரு வேலிடாக இல்லை அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. ஏன் அப்படின்னும் போது, ஸோ ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்லேயே தெரிஞ்சிடும் அவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பர் ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு இதை ஃபாலோ பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்தது. நான் சொல்லிட்டேன், நான் ஃபைனல் ரவுண்டுக்கு வரல அப்படின்னு. அப்புறம் அவர் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணார், இல்லைங்க ப்ளீஸ் நீங்கள் வந்துடுங்க, நான் எங்கள் மேனேஜருக்கு சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன், நீங்கள் ஃபைனல் ரவுண்ட் வந்து அட்டன் பண்ணிவிடுங்க, அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைங்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவர் இல்லை எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னாரு. தென் நான் ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் அவர் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புனார். நான் டைரக்ட் இன்டர்வியூக்கு போகிறேன். ஸோ அரௌண்ட் ஈவினிங் ஒரு 4:50 ரீச் ஆகிறேன். ஸோ அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே கம்பெனிக்குள்ளே போகும்போதே பார்த்தேன், கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு, பட் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் பேக் ஆன மாதிரி இருந்தது. அகைன் நாங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பேக் ஆன மாதிரி இருந்தது. இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுறேன். ஸோ அவங்க கேட்ட கேள்விகள் அகைன் வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. ஹெல்த் செக்கப் எதுக்கு பண்ணணும், யார் பண்ணுவாங்க, எப்படி வேலிடேட் பண்ணுவீங்க, எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை பண்ணுவீங்க, அது என்ன ஃபார்ம் நம்பர், இந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ எதுக்கு பண்ணணுன்ற ஆன்சர் சொல்லிட்டேன், ஏன் பண்ணணுன்ற ஆன்சர் சொல்லிட்டேன், யார் பண்ணுவாங்கன்னு ஆன்சர்னு சொல்லிட்டேன், எப்போ பண்ணுவாங்கன்னு ஆன்சர் சொல்லிட்டேன். பட் ஃபார்ம் நம்பர் வந்து ரியலி எனக்கு தெரியாது. ஸோ நான் தெரியாதுன்னு தான் சொன்னேன், அவங்க ஆன்சர்னு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கொஷின்லாம் கேட்டாங்க. ஸோ ரொம்ப டீப்பாக இந்த மாதிரியான கொஷின் இருந்தது. ஸோ நான் அட்டன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அவங்களுடைய கொஷின்லேயே தெரிஞ்சிச்சு அவங்க வந்து நேம் ஷேக்குக்கு தான் இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அரௌண்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு தென் நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். ஸோ வெளில வரும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து நேம் ஷேக் வச்ச ஒரு இன்டர்வியூ தான் அப்படின்னு. ஸோ அவருமே வந்து ரெக்வெஸ்ட் பண்ணது எல்லாமே பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூ இருக்கும். பி கேர்ஃபுல், உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, தெரிஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு தோணுச்சு போக வேணாம் அப்படின்னா போகாதீங்க. ஓகே, தேங்க்யூ.